அன்பார்ந்த வேளாண் அறிவியல் கல்வி மாணவர்களுக்கு இனிய வணக்கம். வாழ்க நலமுடன். புத்தாக்க பயிற்சி கட்டகம் வகுப்பு 12 6வது பாடம் நீர்ப்பாசன முறைகள். நீர்ப்பாசன முறைகள் இப்பாடத்தினுடைய கற்றல் விளைவுகள். நீர்ப்பாசனம் வரையறை அறிதல், நீர் ஆதாரங்கள் பற்றி அறிதல், நீர்ப்பாசன அமைப்பு பற்றி தெரிந்து கொள்ளுதல், நீர்ப்பாசன முறைகளை பற்றி புரிந்து கொள்ளுதல் இப்பாடத்தினுடைய நோக்கமாக கருதப்படுகிறது. நீர்ப்பாசனம் என்றால் என்ன? அதாவது மழை பொழியாத போது தாவர வளர்ச்சிக்கு நீர் தேவைப்படும் காலங்களில் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட முறைகளில் மூலம் நீரினை அளிப்பதற்கு நீர்ப்பாசனம் என்று பெயர். நீர் ஆதாரங்கள். நீர் கிடைக்கும் இடங்களை பொறுத்து நீர் ஆதாரங்கள் வகைப்படுத்தப்படுகின்றன. அவை: 1. மேற்பரப்பு நீர்வளம். 2. நிலத்தடி நீர்வளம். 3. கழிமுகங்கள் மற்றும் உப்பளங்கள். நீர்ப்பாசன அமைப்பு. 1. நீர் சேகரிப்பு. நீர் சேகரிக்கும் மூலகங்களை குறிக்கிறது நீர் சேகரிப்பு. அதாவது உதாரணம் ஆறு, குளம், நீர்த்தேக்கம், ஏரி, கிணறு ஆகியவை நீர் சேகரிக்கக்கூடிய மூலங்கள் என்ற பகுதியில் நாம் பார்க்கலாம். நீர் போக்குவரத்து. அதாவது நீர் இருக்கக்கூடிய இடங்களிலிருந்து இறைக்கும் இடத்திற்கோ அல்லது இறைக்கும் இடத்திலிருந்து வயலுக்கு அருகில் இருக்கும் நீர் வடிகால்களுக்கோ கொண்டு செல்லும் அமைப்பு தான் நீர் போக்குவரத்து. உதாரணம் கால்வாய். நீர் பங்கீடு. நீர் வடிகாலிலிருந்து வயலுக்கு கொண்டு செல்லும் அமைப்பு நீர் பங்கீடு என அழைக்கப்படுகிறது. உதாரணம் வாய்க்கால்கள் மூலம் நாம் நீர் பங்கீடு செய்வது. நீர் பயன்பாடு. வயலுக்குள் நீரினை கடத்தும் அமைப்பு. 1. வடிகால் அமைப்பு. அதாவது நிலத்திலிருந்து மழையின் மூலமாகவோ நீர்ப்பாசனத்தின் மூலமாகவோ பெறப்பட்ட கூடுதல் நீரை வடிக்கக்கூடிய அமைப்பாக இந்த வடிகால் அமைப்பு கருதப்படுகிறது. நீர்ப்பாசன முறைகள். நீர் மூலங்களிலிருந்து பயிருக்கு தேவையான நீரை பல்வேறு அமைப்புகள் அல்லது வகைகள் மூலம் கொண்டு வந்து சேர்க்கும் முறைகள் நீர்ப்பாசன முறைகள் என அழைக்கப்படுகின்றன. பாசன முறைகளின் வகைப்பாடு: 1. மேற்பரப்பு பாசனம். 2. அடிமண் பாசனம். 3. நுண்ணீர் பாசனம். மேற்பரப்பு பாசனம். அதாவது நிலத்தின் மேற்பரப்பில் நீரை கொண்டு வந்து பாசனம் செய்வதற்கு மேற்பரப்பு பாசனம் என அழைக்கப்படுகிறது. அதில் 1. பரவல் பாசனம். 2. சால் பாசனம். 3. அகழி பாசனம். 4. பண்ணை பாசனம் அல்லது வட்டப்பாத்தி பாசனம். 5. கைத்தளிப்பு பாசனம். 6. கழிவுநீர் பாசனம். பரவல் பாசனம். அதாவது சமப்படுத்தப்பட்ட நிலப்பரப்பை சுற்றிலும் பரப்புகள் அமைத்து வாய்க்காலின் மூலம் வரும் நீரை ஒரு வாய்மடையின் வழியாக நிலத்திற்குள் பாய்ச்சி நிலம் முழுவதும் பரவச் செய்யும் முறைக்கு பரவல் பாசனம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வகை பாசனத்திற்கு பயன்படக்கூடிய பயிர்கள் நிலக்கடலை, பயிர் வகை பயிர்கள், ராகி. 2. சால் பாசனம். சமப்படுத்தப்பட்ட நிலத்தில் வரிசையில் நடவு செய்ய உகந்த பயிர்களுக்கு குறிப்பிட்ட இடைவெளியில் பார் மற்றும் சால்கள் அமைத்து சால்களின் வழியாக நீர் பாய்ச்சும் முறைக்கு சால் பாசனம் என்று பெயர். உதாரணம் பருத்தி, கரும்பு, காய்கறி பயிர்கள். 3. அகழி பாசனம். அதாவது தாழ்வான நிலப்பகுதிகளில் ஆண்டின் பெரும்பாலான நாட்கள் நீர் தேங்கி நிற்கிறது. இந்த இடங்களில் பயிர் வரிசைகளுக்கு இடையில் ஆழமான குழிகளை தோண்டி பாசனம் செய்யும் முறைக்கு அகழி பாசனம் என்று அழைக்கப்படுகிறது. இதனுடைய அகலம் 30 சென்டிமீட்டர், ஆழம் 60 சென்டிமீட்டர், இடைவெளி 4 மீட்டர். உதாரணம் வெற்றிலை, வாழை.
இந்த அகழி பாசனம் மூலமாக நன்றாக பயிர் சாகுபடி செய்யலாம். 4. பண்ணை பாசனம் அல்லது வட்டப்பாத்தி பாசனம். அதாவது பழத்தோட்டங்களிலும் பண்ணைகளிலும் உள்ள மரங்களை சுற்றி வட்ட வடிவில் பாத்திகள் அமைக்கப்பட்டு நீர்ப்பாசனம் செய்யும் முறைக்கு வட்டப்பாத்தி பாசனம் அல்லது பண்ணை பாசனம் என்று அழைக்கப்படுகிறது. உதாரணமாக மா, தென்னை இந்த வட்டப்பாத்தி பாசனம் மூலமாகத்தான் சாகுபடி செய்யப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 5. கைத்தெளிப்பு பாசனம். மனித வேலையாள் மூலமாக நீர் மூலத்திலிருந்து பானை அல்லது கலன் மூலம் நீரை எடுத்து கைகளால் தெளிப்பது கைத்தெளிப்பு பாசனம் என அழைக்கப்படுகிறது. உதாரணம் மேட்டுப்பாத்தி பயிர்கள், பூசண குடும்ப பயிர்கள். 6. கழிவு நீர் பாசனம். பெரிய நகரங்களில் வீடுகள் மற்றும் தெருக்களிலிருந்து வெளியேறும் கழிவு நீரை திறந்த வாய்க்கால்கள் மூலம் கொண்டு வந்து நீர்ப்பாசனம் செய்வது கழிவு நீர்ப்பாசனம் என அழைக்கப்படுகிறது. அடிமண் பாசனம். நிலத்தின் மேல் மட்டத்திற்கு அடியில் சுமார் 10 முதல் 20 சென்டிமீட்டர் குறிப்பிட்ட ஆழத்தில் சிறு துளைகள் கொண்ட குழாய் அமைப்புகள் மற்றும் சில கருவிகளை கொண்டு பயிரின் வேர் மண்டலத்தில் நீர் பாய்ச்சுவது அடிமண் பாசனம் அல்லது நிலத்தடி நீர் பாசனம் என அழைக்கப்படுகிறது. மண்பானை பாசனம். மண்பானையின் அடிப்புற ஓரத்தில் சிறிய துளைகளை ஏற்படுத்தி அதில் நூல் கற்றையோ அல்லது துணி துண்டையோ வெளியே நீட்டிக்கொண்டு இருக்குமாறு அமைத்து தாவரங்களின் வேர் மண்டலத்தில் நீரை சொட்டு சொட்டாக விடுவது மண்பானை பாசனம் என அழைக்கப்படுகிறது. நுண்ணீர் பாசனம். இவ்வகை பாசன முறை தெளிப்பு நீர், சொட்டு நீர், மழை தூவி பாசன முறைகளை உள்ளடக்கியதாக இந்த நுண்ணீர் பாசனம் உள்ளது. தெளிப்பு நீர் பாசனம். குழாய்கள் மூலம் கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டு தகுந்த தெளிப்பான்கள் மற்றும் தூவிகள் மூலம் மழை நீர் பொழிவை போல் ஒரே அளவில் நீரை தெளிப்பது தெளிப்பு நீர் பாசனம் என அழைக்கப்படுகிறது. இவ்வகை பாசனத்தின் மூலம் பயிர் சாகுபடி செய்வதற்கு தேயிலை மற்றும் புல்வெளி அலங்காரத்திற்காக பயன்படக்கூடிய புல்வெளி பகுதிகளில் இந்த நுண்ணீர் பாசனம் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. சொட்டு நீர் பாசனம். பயிருக்கு தேவைப்படும் நீரை தேவையான நேரத்தில் குழாய்கள் மூலம் வேர் பகுதியில் சொட்டு சொட்டாக சொட்டுவான்கள் மூலமாக வழங்கப்படும் முறையே சொட்டு நீர் பாசனம் என அழைக்கப்படுகிறது. உதாரணம் பழவகை பயிர்கள், காய்கறி பயிர்கள். மழை தூவி அமைப்பு. தெளிப்பு நீர் பாசனத்தின் பெரிய அளவு அமைப்பே மழை தூவி அமைப்பு என அழைக்கப்படுகிறது. அதாவது சொட்டு நீர் பாசனம் அமைப்பது போன்ற குழாய் அமைப்புகள் நிறுவப்பட்டு தேவை மற்றும் பயிருக்கு ஏற்றாற்போல் ஒரு மழை தூவி பொருத்தப்பட்டு தெளிக்கப்படுவது மழை தூவி அமைப்பு என அழைக்கப்படுகிறது. மதிப்பீடு செய்தல். 1. நீர் பாசனம் என்றால் என்ன? 2. நீர் ஆதாரங்களை குறிப்பிடுக. 3. நீர்ப்பாசன அமைப்புகளை குறிப்பிடுக. பாத்தி பாசனம் என்றால் என்ன? வட்டப்பாத்தி பாசனம் எந்த வகை பயிர்களுக்கு ஏற்றது? சொட்டு நீர் பாசனம் என்றால் என்ன?